எக்ஸல்ல கவுண்ட் இஃப்ஸ் பார்க்க போகிறோம். கவுண்ட் இஃப்ஸ்னா எத்தனை நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணோம், ஒரு நிறைய கண்டிஷன் கொடுத்துக்கலாம் கவுண்ட் இஃப்ஸில். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு தேனி சேல்ஸ் ரிப்போர்ட் இருக்கு. இப்போ பாருங்க எப்படி கண்டிஷன் இருக்கணும். ஈக்குவல் டு கவுண்ட் இஃப்ஸ். நான் எங்கே போயிட்டு பாருங்க, ஷிஃப்ட்டு. இப்போ கிரிட்டீரியா ரேஞ்ச் ஒன்று இருக்குங்களா, இதான் ஃபஸ்ட்டு கண்டிஷனோட ரேஞ்ச். அதனால் கொடுத்துட்டேன். எனக்கு சங்கரோட எத்தனை சங்கர் இருக்கிறாங்க தான் வேணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டேன் சங்கர். கிரிட்டீரியா சங்கர். செகண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரிட்டீரியா வந்து டைரக்ஷன்ஸ். இதே ஸ்டார்டிங் சேல். ஸோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் செகண்ட் கிரிட்டீரியாவோட ரேஞ்ச் கொடுத்துட்டேன். நார்த். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்டு சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இந்த செல்லேருந்து இந்த செல் வரைக்கும் கிரேட்டர் தென் 50க்கு மேலே சேல்ஸ் வந்து எனக்கு 50க்கு மேலே இருக்கணும். என்டர் 2. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் சங்கர் இருக்கணும். செகண்ட் கண்டிஷனில் நார்த். சங்கரில் நார்த் டைரக்ஷன் இருக்கணும். தேர்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அதில் 50க்கு மேலே சேல்ஸ் ரிப்போர்ட்டில் 50க்கு மேலே இருந்தால் தான் ஆக்ஷன் வந்து பிரிண்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டில் சங்கர் இருக்கிற, நார்த்தும் இருக்குது, 50க்கு மேலேயும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாலும் சங்கர் நார்த் 50க்கு மேலே இருக்குது. எக்ஸல் இஃபில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ ஆனால் மட்டும்தான் அது அடுத்த கண்டிஷனுக்கு போகும். அந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் தான் அதுக்கு அடுத்த கண்டிஷன் போகும். கவுண்ட்